ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு முள்ளங்கியும் அவரைக்காய் போட்ட சாம்பார், பீட்ரூட் பொரியல். வாங்க காயெல்லாம் கட் பண்ணலாம். முள்ளங்கி தோல் சீவியாச்சு. தோல் சீவி சாம்பாருக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். தின் ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள், திக்காக கட் பண்ணாதீங்க. எப்பயுமே முள்ளங்கி சும்மா லைட்டாக தின்னாக கட் பண்ணிங்கன்னா சாம்பாரில் போட்ட கொஞ்ச நேரத்துக்கு கண்ணாடி மாதிரி பளபளன்னு வந்துடும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து சாப்பிட்ருக்கோம். அதனால் முள்ளங்கி அந்த மாதிரி வெட்டிக்கங்க. இந்த மாதிரி திக்காக போடாதீங்க. பொரியலுக்கெல்லாம் போடுறதுனா திக்காக போடுங்க. சாம்பாருக்கெலாம் ரொம்ப தின்னாக போடுங்க. சீக்கிரமாகவும் வெந்துடும். அப்படியே பார்க்குறதுக்கு சாம்பாரில் கண்ணாடி மாதிரி தெரியும், நல்லாயிருக்கும். அது சாப்பிடாதவங்க கூட சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா முள்ளங்கிலாம் கொடுங்க. குழந்தைங்களுக்கு நிறையா வாட்டர் கண்டென்ட் உள்ள எல்லா காய்கறியும் நிறையா கொடுங்க. ஹெல்த்தியாக இருப்பாங்க பிள்ளைங்க. முள்ளங்கி, அவரைக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், பூசணிக்காய், வெண்பூசணி எல்லாமே கொடுங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. எப்பயுமே காய்கறி நிறைய எடுத்துக்கிறது, கீரை வகைகள் எடுத்துக்கிறதுலாம் உடம்புக்கு நல்லது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கீரைங்க இதெல்லாம் போடுறேன். இன்றைக்கி நாங்கள் முள்ளங்கியும் அவரைக்காய் சாம்பாரும் பீட்ரூட் பொரியல். இன்னைக்கு பிரதோஷம். யாருக்கெல்லாம் பிரதோஷம் வழிபாடு பண்ணுவீங்களோ நல்லபடியாக சிவன் பெருமான்கிட்ட வேண்டிக்கங்க. நந்தியின் காதில் போய் உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள். இன்னைக்கு அது திங்கட்கிழமை சோமவாரத்தில், அது கார்த்திகை மாதம் ஃபஸ்ட்டு நாளே வரனால ரொம்ப விசேஷமான நாள் கோவிலில் நினைக்குங்க. அதே மாதிரி ஒரு படி காசு உங்கள் கையில் ஒரு கை அல்னா எவ்வளோ காணிக்கை வருமோ அந்த காணிக்கை சாமிக்கு உண்டியலில் போய் போட்டுட்டு வாங்க சிவனுக்கு. அடுத்த வருஷத்தில் நிறையா காசு பணம் உங்கள் கையில் இருக்கும். செழிப்பாக இருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களும் சொல்கிறேன், தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. 3 வாரமும் 3 கைப்பிடி எடுத்து போய் போட்டுருவாங்க சிவபெருமான் கோயில் உண்டியலில் போடுங்க. தட்டில் இல்லை, உண்டியலில். கோயில் உண்டியல் இருக்குங்களா? எல்லா கோயிலும் உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலில் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்கள் கையில் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக மன திருப்தியோட ஒரு லைஃபு காசு பணத்தோடு இருக்கிறதுக்கு நேரம் கூடி வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். செய்கிறவங்க செய்யுங்க, விருப்பம் செய்யலாம். யாரையும் கண்டிஷனாக நான் செய்ய சொல்லலை. ஏன்னா அது வேறு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லிட போகிறீங்க. நீங்கள் விருப்பம் இருக்கவங்க செய்யுங்க. குறுக்கு கேள்வி கேட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சுதர்சமாக கேள்வி கேட்குறவங்களாம் இதில் எதுவும் கேள்வி கேட்டுறாங்க. விருப்பம் உள்ளவங்க தான் செய்ய சொல்லுங்க. ஏன்னா அப்படியே கேட்டு மனுஷங்க பழகிட்டாங்க. அடுத்தவங்கள குறை சொல்லியே பேசி வாழணும்னு ஒரு சிலர் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? குறைப்படவே கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னும் அந்த மாதம் ஃபுல்லாக 2 மாதத்துக்கு விரதங்கள் நாட்கள் தான் இருக்கும். எல்லோரும் மாலை போட்டு விரதம். காய்கறிங்கெல்லாம் ரேட்டு பேய் கூட தான். தக்காளிங்கெல்லாம் மழை வேறு வர மாதிரி இருக்கனால திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. காய்கறிங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த நேரம் எப்படி மழை அடிக்கணும் தெரியாது. சென்னையில் நல்லா மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சென்னையில் இருக்கவங்க எல்லோரும் காய்கறி, மளிகை பொருள், வீட்டுக்கு தேவையானது, குடிக்க தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. சரிங்களா? கரண்ட் போதுன்னா மோட்ரு போட்டு தண்ணி ஏற்றி வச்சுக்கோங்க. இன்வெர்ட்டர் இருந்தால் கரண்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டார்ச் லைட் அந்த மாதிரி
பவர் லைட்லாம் இருந்தால் பவர் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. கேண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. மழைன்றது எப்போ வேணாலும் சொல்லுவாங்க, அப்போ வராது. ஆனால் சொல்லாமல் இருப்பாங்க, வந்துடும் மழை. காலையில் நைட்லேருந்தே மழை பெஞ்சது, இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. வணக்கம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டெல்லாம் நான் எப்பயுமே கீழே போட்டதில்லைங்க, குப்பை தட்டியில் போடுறதில்லை. செடியோட அந்த மண்ணில் போட்டோன்னா உரமாகும். நீங்கள் செடிக்கு இது போகும், உரமாகும். இல்லைங்க, அவரைக்காவும் கட் பண்ணியாச்சு. இனி அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி தாளிக்க வேண்டியதான். சாதம் வெந்துருச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. கேட்குறது என்னோட கடமை. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது உங்கள் இருக்கும். ஏதாவது உங்கள் ஊருங்களில் உள்ள புதுமையான ஏதோ ஒரு சமையல் இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அதை செஞ்சு காமிங்கன்னாலும் செஞ்சு காமிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு அது ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது ஒரு ரெக்வெஸ்ட்டு தான், கன்ஃபார்மாக செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையும் கம்பல் பண்ணலை. ஓகேவா? சமையலை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அடுத்த வீடியோவாக போடுறேன்.